Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது வாயில வெச்ச உடனே கரையற அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ள உங்க மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 2 கப் நெய், 1 கப் சர்க்கரைனா 1/2 கப் தண்ணி. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும். இதை வறுக்கும் போதே கடலை மாவோட வாசம் லைட்டாக வரும். நமக்கு கலர் பாருங்க லைட்டாக மாறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப் நெய் வச்சிருக்கோம். அதில் இந்த கடலை மாவில் ஒரு 1/2 கப் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டா போதும். நெய்யில் கலந்து வச்ச கலவை ரெடியாக இருக்குது. 1/2 கப் நெய்யை நமக்கு ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொதிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம கடலை மாவு 1 கப் தான் ஊற்றிருக்கோம். பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கும். நல்லா இது வேக வேக இன்னும் ஜாஸ்தியாகும். ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். நெய்யோடு சேர்த்து அது நல்லா வெந்துடும் பாருங்க. நல்லா மாவு வெந்துட்டுருக்கு. நம்ம 1/2 கப் நெய் ஊற்றணும். நெய் இருக்கிற இடமே தெரியாத போயிடுச்சு பாருங்க. திரும்பவும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் ஊற்ற கடலை மாவு நல்லா நெய்யை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த பதம் நல்லா தெரியும். எல்லா நெய்யும் நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நெய் கூட ஒரு 1/2 கப்பு குறைச்சிக்கலாம். இல்லை நெய்யோட ஃப்ளேவர் நிறைய பேத்துக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது 1 கப் நெய் 1 கப் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், இது நல்லா வெந்து பபிள்ஸ் மாதிரி வருது. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நெய் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத அதில் ஊற்றிடலாம்.
நீங்கள் இந்த ட்ரேயில் ஊற்றும் போது பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இதில் இப்படி நெய் மேலே நின்றுச்சுன்னா நீங்கள் அதை இருத்து கூட எடுத்துக்கலாம், வேறு ஸ்வீட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மைசூர் பாகை ஓரளவுக்கு நெய்யை அப்சர்வ் பண்ணிவிடும். 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். கொஞ்சம் ஹீட் இருக்கும் போதே நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுறணும், அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அதோட பீசஸும் சேர்த்து போட்டுடலாம். கட் பண்ணும் போதே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 10 நிமிஷம் ஆடினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். லைட்டாக ட்ரேவை தட்டினீங்கன்னா போதும், ஒட்டாமல் வந்துடும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே இருந்துச்சு. உள்ளே பாருங்கள் நெய்யெல்லாம் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மைசூர் பாக். நெய் மைசூர் பாக் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டிலே 20 மினிட்ஸில் நம்மளே ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.